வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரை இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையான தகவல் தானா? ஸோ கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக 75,000 வரை கடன், ஸோ 100% கடனை நாங்கள் தள்ளுபடி கொடுப்போம் அப்படின்னு அரசு முடிவெடுக்கிறது. முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக்கு பிறகு இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. கடந்த மே மாதம் கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரை பயிர்க்கடன் மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடி வழங்குவோம் என அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பு விவசாயிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றாலும் பல்வேறு விவசாய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் தள்ளுபடி வரம்பை உயர்த்த வேண்டும் என கோரிக்கைகள் எல்லாமே விடுத்திருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இருந்து வந்த கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்தது. இதற்கான தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான சிறப்பு ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை உழவர் நலத்துறை, திட்டம், நிதித்துறை மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் தான் கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் முழு தொகையை மாநில அரசு குறிப்பிட்ட காலத்திற்குள் வங்கிகளுக்கு செலுத்த வேண்டும். இதனையும் தமிழக அரசு தற்பொழுது நிதிநிலையை கருத்தில் கொண்டு புதிய திட்டம் வடிவமைக்கப்பட்டதாக தெரிகிறதுங்க. ஸோ இப்போ இருக்கிற நிதிநிலையை கருத்தில் கொண்டு இந்த புதிய திட்டத்தை பார்த்திங்கன்னா தமிழக அரசு வடிவமைச்சிருக்காங்க. இந்த புதிய திட்டத்தில் மூலமாக மட்டும்தாங்க, திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ அதன்படி மே 1, 2025 முதல் பிப்ரவரி 2028, 2026 பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியாகிறார்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, புதிய அறிவிப்பின்படி 75,000 வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதாவது 100% கடன் தொகை தள்ளுபடி செய்யப்படும். அதே நேரத்தில் 75% மேலாக பயிர்க்கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு 35,000 வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளும் தங்களுடைய குறைந்தபட்ச நிலத்தை மீட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போது அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் அடிப்படையில் திட்டத்தின் மொத்தம் 14,43,504 விவசாயிகள் இதில் பயனடைகிறார்கள் அப்படின்ட்டு அரசு தரப்பு ஒரு டேட்டாபேஸ் எடுத்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன தகவல்கள் என்ன மாதிரி கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த 8,33,727 குறு விவசாயிகளுக்கு 30,599 கோடி தள்ளுபடி வழங்கப்படுகிறது. அதே போல் 5,00,183 சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 1995 தள்ளுபடி கிடைக்கும். மேலும் 93,548 இந்த நம்பர் 93548. ஸோ இந்த விவசாயிகளுக்கு மேலும் 337 ரூபாய் கூப்பன் அளவிலாத இன்டர்நெட் முடிஞ்சிடுச்சுன்னா, ஸோ இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிட இருக்காங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, குறு மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த தகவல்களை அடித்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே தமிழகம் முழுவதுமே இந்த விவசாய கடன் தள்ளுபடியை ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றணும். 5,932 கோடி மதிப்பிலான கடன்களை வழங்கிட்டுருக்காங்க முதல்வர் விஜய் அவர்கள். விவசாயிகள் அடுத்த சாகுபடி பருவத்திற்கான தயாரிப்புகள் மேற்கொள்ளும் நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருப்பது முக்கியமாக இருக்குது. குறிப்பாக கடன் சுமையால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் மீண்டும் கூட்டுறவு வங்கிகளின் புதிய கடன்களை பெற்று சாகுபடி செய்யலாம் என இந்த திட்டம் எதிர்பார்த்துள்ளதுங்க. கடந்த ஆட்சியில் கடந்த சில ஆண்டுகளாகவே மாற்றத்தில் மாறுபாடு, உற்பத்தி செலவு உயர்வு, உரம் மற்றும் தொழிற்சாலை செலவின் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் விவசாயிகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வந்திருக்காங்க. இந்த சூழலில் அறிவிக்கப்பட்ட 5,932 கோடி மதிப்பிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஸோ இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்துவிடும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. தமிழகத்தில் தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா பயிர்க்கடன் 16,100 கோடி ரூபாய் உயர்த்தி அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமாக நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் போட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி பட்ஜெட் போட்டு இருக்கிறப்ப
நிதிநிலை அறிக்கையுடைய பெரிய லிஸ்ட் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த கடன்களை ஃப்ரீயாக நீங்கள் செலுத்தி ஆகணும் அப்படின்றது எல்லோருடைய தீர்ப்புமாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.